அற்புதமான ஒரு திருநாள் சித்ரா பௌர்ணமி. அன்று இந்த விண்ணிலே நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வை பார்த்தால் நம் மனம் குளிரும். அன்று ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த ஆண்டுக்கு ஒரு நாள் வரும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று தன் கணவன்மார்கள் எல்லாம் விரதம் இருக்கணியா. அந்த பெண்ணிற்கு வீட்டை காத்து தன் கணவனையும் காத்து அனைத்து கடமைகளை செய்து கொண்டிருக்கும் அந்த அன்னையின் சித்ரா பௌர்ணமி அன்னை தினமாக அவர்களுக்கு ஆரஞ்சு கலர் இல்லை என்றால் பச்சை கலரிலே ஆடை எடுத்து கொடுக்கலாம். சேலை கொடுக்கணியா. அவள் உள்ளத்தை மகிழ்விக்கணும். ஏன்னா அன்னை சித்ரா பௌர்ணமி என்பது ஒரு தாயாக வருகிறார், உள்ளத்தை மகிழ்விக்கவளாக வருகிறாள். அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த அன்னை பெண் என்பவள் சந்தோஷமா உள்ளம் மகிழ்ந்திருந்தால் அந்த வீட்டில் நிச்சயமா சந்தோஷம் இருக்கும். அப்போ இந்த மகிழ்விக்கும் நாளிலே சித்ரா பௌர்ணமி அன்று அவரவர்கள் கணவன்மார்கள் தன் மனைவிக்கு ஆரஞ்சு கலர் இல்லை என்றால் பச்சை கலர், இந்த இயற்கையின் அடையாளம், நானும் ஒருத்தி விதை இல்லை அன்னை உதயமாகும் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுக்கலாம். முத நாள் விரதம் இருக்க வேண்டும். நைட்டே சாப்பாடை கட் பண்ணிடணும். மறால் ஐயா உதயமாகி வருவார். சூரிய பகவான் உதயமாகி மாலையிலே கருவாகி மறையும். அங்கதான் ஐயா இருக்கு மேட்ரே. கருவாகி அங்க எப்படி மறைகிறாரோ அதுபோல இங்கே அன்னை உதயமாகிறார், தோன்றுகிறாள். பகவான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆண் என்ற அந்த தெய்வம் மறைகிறது, இங்கே அன்னை உதயமாகிறாள். எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி! இந்த காட்சியை கன்னியாகுமரியில் காண்கலாம். பார்த்தேன், அற்புதமான காட்சி. அங்கே மறைகிறார், இங்கே அன்னை உதயமாகிறாள். முழுமையாக அங்க ஐயா மறைகிறார், இங்கே அன்னை உதயமாகிறாள். இதன் அர்த்தம் என்னையா? பகலிலேயே சூரிய பகவானின் ஆட்சி முடிந்தது. அவ்வளவு நேரம் அவர் டியூட்டியில் இருந்திருக்காருன்னு வருது. ஒளியா இருக்குந்தன்றி இந்த உலகத்தை காத்து கொண்டு இருக்கிறார். அவர் மறைந்த பின் அன்னை வருகிறாள். அன்னை 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 தாய் வருகிறாள். நிலவென்று சொல்லுவோம், சந்திரன் என்று சொல். அன்னை பௌர்ணமி தாய் சித்ரா பௌர்ணமி. அந்த உதயமாகி வரும் அந்த காட்சி இருக்கிறே, அதன் நிகழ்வுதான் பகலிலே உங்கள் டூட்டி, இரவிலே என் டூட்டி. வேலை, இந்த உலகத்தை காக்கிற வேலை அப்படி என்று அன்று ஒரு நாள் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ அந்த பெண்கள், ஆண் பெண் எல்லோருமே அன்னைக்கு மறுநாள் முத நாளே சாப்பாடை நைட்டை கட் பண்ணிடணும். பகல்லையும் விரதம் இருந்து அன்று ஏதாவது ஜூஸு டீ காஃபி அது குடிக்கலாம். இந்த உடலையும் சுத்தப்படுத்தி சர்வீஸ் பண்ணுறீங்க. விரதங்கிறதே நம்மளை சர்வீஸ் பண்ணுறது, உடம்ப பண்ணிட்டு அன்னை விண்ணிலே உதயமாகி வந்தவுடன் தன் கணவன்மார்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த ஆடையை உடுத்தி தலையில் அதே நேரத்தில் பூ வச்சு அவள் ஒரு தேவதை போல, தெய்வத்தை போல அங்கே மிளிர வேண்டும், ஒளிர வேண்டும். அது செய்கிறாங்களா ஐயா? பெண்ணிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. சாதாரண பௌர்ணமியில் ஆண்டுக்கு ஒரு முறை அன்று நமக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். பெண்மையின் உள்ளத்தை குளிர்விக்கும் நாள். எவ்வளவோ செலவழிக்கும். அன்றைக்கு வீட்டில் மாலையிலே நல்லா ஏதோ ஒரு டிஃபன், வடை பாயசம் கொஞ்சம் ஏதோ வைத்து அந்த அன்னை உதயமான வரும்பொழுது அங்கே அன்னையை பார்த்து வைத்து அதை வணங்கிவிட்டு, தாயே அன்னையே சித்ரா பௌர்ணமியே, எங்கள் வாழ்வும் வளமும் நலமுடன் இருக்க வேண்டும். நாங்களும் எங்களை சார்ந்து வாழும் இந்த மனித இனங்களும் இறைவனால் பிறப்பெடுக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் சாந்தி அடையும். அதுமாரி காலையில் சூரிய பகவான் உதயமான உடனே
விடிந்த பின் மிருகங்கள் கூட தூங்காது. விடிஞ்சிட்டுனா மிருகம் தூங்க பார்த்துருக்கீங்களாயா? பறவைகளை பார்த்துருக்கீங்களா? 5 மணிக்கு கா 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 கான்னு வீட்டுக்கு வந்துடுங்கய்யா. ரசித்தவன் ஐயா, பல நாள் பல ஆண்டுகள் அதற்கு இறை போட்டேன், அறிந்தேன். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களை பார்த்தால் இறைவனுடைய அற்புதம் புரியுங்க. கடவுள் இல்லையா? கடவுள் இல்லாத உலகத்திலேயா வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மனுஷன்? இறைவனின் ஒளியில் வாழ்ந்து கொண்டே கடவுள் இல்லை 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 என்று இந்த மக்களின் மனதை பிரைன் வாஷ் பண்றான்யா. அவன் மனம் சொல்லியா கடவுள் இருக்காரா இல்லையான்னு. நீ என்னையா பிரெயின் வாஷ் பண்ற? மூல செலவை பண்ணிட்டு இருக்கான் முட்டாப்பைய. கடவுள் இல்லை இல்லைன்னு இந்த திராவிட மூட கழகத்தில் வெறுப்பா இருக்கியா. அவன் ஜாமியை கும்பிட்டு மன வெறுப்பையும் வேதனையும் போக்கிக் கொண்டு இருக்கும்போது வெறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல அன்னையை வணங்கி ஜாதி மத பேதம் உழுந்து எல்லோரும் இறைவன் என்னும் ஒரு தாய் பெற்ற மக்களே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் மனிதநேயம் பிறக்க வேண்டும், அன்பு பிறக்க வேண்டும், தர்மம் பிறக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், எல்லோர் மனமும் மனசாட்சியோடு வாழ வேண்டும் தாயே அன்னையேன்னு வேண்டிக் கொண்டு அதன் பின் உணவு சாப்பிடலாம். அப்படி நீங்கள் கடைபிடிக்கும்போது இறை இல்லாத நிலை இறைநிலை. அந்த நேரத்தில் நீங்கள் அதை முடிக்கும்போது நிச்சயமாக அன்னை தாய் சூரிய பகவான் 2 பேர் வராங்க. பகலில் வந்து முடித்த உடனே இரவில் அன்னை வருகிறார். இப்போ 2 ஜோதியும் ஒரே நாளில் அங்கே விண்ணில் நடக்கும் அதிசயம்தான் சித்ரா பௌர்ணமி. அதன் பின் உணவில்லை என்றால் உயிர் வாழ முடியுமா? ஆத்மா சொத்தில் இருக்குது, இட்லியில் இருக்குது, புரோட்டாவில் இருக்குது, சப்பாத்தியில் இருக்குது. நீ திங்கிற ஒவ்வொரு உணவில் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கவில்லை என்றால் என்னையாகும்? உடம்போட இருக்குமா? உயிர் இருக்குமாயா? பால் கொடுக்கலன்னா செத்து வேறுங்க. செத்து அதே நிலை தான் ஐயா. அப்போ ஆத்மா எங்கே? வெளியிலிருந்து ஊட்டப்படி. அதான் ஆத்மா. ஆவி உயிர் செத்து போனவரை ஆவியை கும்பிட்டுருக்கான். சாமியை கும்பிடுங்க ஐயா, கடவுளை வணங்குங்க ஐயா. பிணமான பின்னாலாம் போய் மண்ணுக்கு உரமாயிட்டாயா. நினைவுகள் தான் இருக்கணும். ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். இந்த தமிழ்நாட்டிலே சூனியத்தை விதைத்து கொண்டு இருக்கிறான். கேடிகள், பாவிகள், அசுரர்கள், அரக்கர்கள். நாட்டிலே வறுமையை ஒழியவில்லை, மக்கள் வாழ்க்கை நிம்மதி இல்லை, உண்மையான ஆன்மீகம் இல்லை. சூனியம் சூனியம் சூனியம். அன்பார்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியோடு உங்கள் மனம் குளிர வேண்டும், சாந்தமாக வேண்டும். எல்லோரும் மனம், ஆண் பெண் எல்லோரும் மனம் உண்மையோடு நன்மையோடு ஆன்மீகத்தோடு மனித தர்மத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் எல்லோர் மனம் சாந்தப்படும். மனித நேயம் பிறந்துவிடும், அன்பு மலர்ந்துவிடும். நிச்சயம் எல்லா ஜாதி மதத்துக்கும், எல்லா ஜாதி மதம் அந்த ஒளியில தானே வாழுதிய. யாராலும் ஒளியால் மதம் எல்லாம் ஒரே மதம், ஒரே கடவுள். மதம் என்ற பேரில் பல விதத்தில் கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறோம். பல தொழிலால், குலத்தொழிலால் ஜாதியானோம். எல்லாம் ஓர் இனம், மனித இனம், மனித குலம், மனித ஜாதி. ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு பெயர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள். அதைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். வேற எது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அப்போ இனி இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து உன் உள்ளத்தில் உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியோடு கடவுளை வணங்கவா. இல்லைன்னா நீ வராத. கடவுளை நீ கும்பிடவே வேண்டாயா, வேண்டாயா. வேஸ்ட்யா, வேஸ்ட்டு வேஸ்ட்டு. ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கின பிறகு என்ன இருக்கும்? கடமை, நாட்டுக்கு செய்கிற கடமையாக லஞ்சம் வாங்கிட்டு என்ன? லஞ்சம் கொடுக்குறவன பொதுநலவாதியா சுயநலவாதியா? என்ன நடக்கு நாட்டில்? எதை உள்ளத்தில் உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியோடு ஆண்டவனை வழிபடவா. சுத்தவா. சுத்த சுத்த தீமைகள் ஒளிந்துவிடும், நன்மைகள் பிறந்துவிடும், கர்மம் ஒளிந்துவிடும், யோகம் வந்துவிடும். இடையில ஜோசியம் பார்த்துக்கலைய. அன்று விரதம் இருந்து இறைவனை வணங்குங்கள். விடிந்த பின் மிருகங்கள் கூட உறங்காது. உழைக்க வேண்டும் மனிதன். உழைப்பு தான் அவனுக்கு எல்லாம் உணவு கொடுக்கும். உழைக்க வேண்டும். மிருகங்க படுத்துக்கிட்டுனா அதுக்கு யாராட்டு சாப்பாடு புல்லுக்குன்னு போடுவாங்களா? யாராட்டு நம்ம கூட படுத்திருந்த ஆட்டில் 2 ஆடு இன்னைக்கு படுத்துக்கிட்டியா? வரல, பாவம், காட்டுக்குள்ள
அதற்கு நாம் கொண்டு இறை கொடுப்போம். கொடுக்குமா ஏதாட்டு? மனிதனுக்கு அப்படி பணம் கொடுத்தா போதும், பிரியாணி சாப்பாடு வரும் வீட்டுக்கு. அப்போ அந்த உணவு எங்கே இருக்குது? சோத்தில் இருக்குது. அதுமாரி மிருகங்கள் தூங்காது. மனிதன் உழைப்பே உயர்ந்தது. நல்லதை செய் நலம் உண்டு, உண்மையை பேசு உயர் உண்டு, உழைப்பை நேசி வாழ்க்கையில் வெற்றி உண்டு. செய்யும் தொழில் எத்தொழில் அத்தொழில் உனக்கு தெய்வம். அதில் உன் திறமையை காட்டு. தரம் ஒன்றே நிரந்தர பொருளாதாரத்தை கொடுக்கும். தரம் இருந்தால் நிரந்தர, தரம் இல்லை என்றால் உன் பொருளும் போச்சு, பொருளாதாரம் போச்சு, பிற பிளாட்பாரம் தான். தப்பாதி ஆண்டவன் கணக்கு. விதி இல்லையா? நாத்திகவாதி பேசுது. அவரவர்கள் முன்னோர்கள் செய்த நன்மை தீமைப்படி கருவிலே விதைக்கப்பட்ட விதையாம் மனிதன். முன்னோர்கள் செய்த நன்மை தீமைப்படி. மதி உனக்கு தலைவிதி. அதுதான் அறிவு, பரிசு. அறிவு 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 அறிவுது. மதி உனக்கு தலைவிதி. மனசாட்சி உன் வாழ்வுக்கு வழிகாட்டியா. அவனவன் மன இயக்கம் போய்கொண்டே இருக்கும். அதை தடுக்க எவனாலும் முடியாது. இருந்தாலும் இந்த விழிப்புணர்ச்சி இல்லாததனால் இந்த விளக்கொலியில் இந்த விட்டில் பூச்சி போல இந்த சூனியவாதி ஆன்மீகவாதியிடம், இந்த சூனியவாதிகள் அரசியல்வாதியிடம் இந்த மக்கள் மாட்டி தவிக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமியில் இருந்து இறைவனுக்கு தொண்டனாக இருங்கள். அப்போ மனிதன் உழைக்க வேண்டும். பகலிலே சூரிய பகவான் உதயமானவுடன் அவர்கள் பிள்ளைகள் முதல் குழந்தைகள் முதல் பெற்றோர் கணவன் வரை வேலைக்கு விரட்டுவார்கள். போங்க போங்க போங்க, நேரம் ஆகிட்டு ஓடுவான். ஆனால் மாலை ஆகிவிட்டால் அந்த தாய் என்பவள் எல்லாம் சமைத்து வைத்துவிட்டு தன் கணவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். தன் கணவன் எப்போ வருவார், பிள்ளைகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் அந்த அன்னை. காலையில் வெடுவெடுப்பாக இருந்தாலும் மாலையில் அமைதியாகிவிடும். யாரால்? அந்த அன்னையால், தாயார். அதுபோல பெண்ணின் மனதை குளிர வேண்டும். அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அன்று ஒரு நாள் விரதம் இருந்து கூட நீங்கள் வசதி வாய்ப்புகள் வரும்போது எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஏன்னா இறைவன் உன் உள்ளத்தில் இருக்கிறார், உன் மனதோடு மையங்கொண்டவராக இருக்கிறாரு. உனக்குள் இருக்கிறார் யா கடவுள். இதெல்லாம் ஒரு இது. அன்ற நாள் ஒரு அற்புதமான நாள். நம்மை அரவணைக்கும் வீட்டிலும் தாய் 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 அன்னை பெண் மதிக்கணும் ஐயா, கண்டிப்பாக மதிக்கணும். என் தாய் உன் தாய் அந்த தாய் இந்த தாய்னு பேசுவான். ஆனால் ஒரு தாய் ஒரு கருவை, அந்த குழந்தையை 10 மாதம் சுமந்தது முதல் அவள் அதை வளர்த்தெடுத்து வாலிபனாக்கும் வரை ஒரு தாயின் சேவை என்ன 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 என்பதை கொஞ்சம் இந்த மனம் அறிந்தால், உணர்ந்தால், நினைச்சு பாரியா. வயிற்றில் சுமந்த முதல் வெளியில் குழந்தை பிறந்த பின் அவன் வாலிபமாகும் வரை, அவன் திருமணமாகும் வரை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆகும் வரை யாரு யார் யார்? தாய். நாயா? நன்றி உள்ளவன் மனுஷன்தாயா நன்றி உள்ளவங்க, நாய் கிடையாதுயா. நிச்சயம் நாய் கிடையாது. நன்றி உள்ளவன் மனிதன் ஒருவனே. மனிதனை மனிதன் நேசிப்பதே, அன்பு காட்டுவதே முதல் தர்மம். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்துவிடு. நன்றி மறப்பது நன்னன்று, நன்றல்ல அன்றைய மறப்பது. இந்த நன்றியை பற்றி ஒழுக்கத்தை பற்றி நாய்க்கா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நாய்கள் பார்த்தா அங்கங்கே கூப்பிட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு நாய் ஷிஃப்ட் பண்ண முடியாதுயா. ஒரு நாய்க்கு ஒரு நாய் போக முடியாது. மனிதனுக்கு அப்படியா இருக்கு? நன்றியுள்ளவன் மனிதனே நாய் அல்ல. 2வது, மனிதனுக்கு அடுத்த அறிவு நாய்க்கு. அதை நான் அறிந்தேன். மனிதனுக்கு அடுத்த அறிவு. இவன் எங்கே போகிறான் என்ன என்ன, இவன் அந்த நாயை பற்றி அறிதாரோ அறியலையோ, ஆனால் அந்த நாய் மனிதனை அறி. அப்படி பார்க்கும்போது எவன் இறை கொடுக்கிறானோ அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது நாய். இறைவன் படைத்த ஒரு உயிரினத்திலே அற்புதமான ஒரு இனம் நாயினம். அதற்குத்தான் அதற்கு பெயர் பைரவர். இறை அந்தஸ்து சொல்கிறான். மிருகத்துக்கும் இறைவன் படைப்பின் அடையாள சின்னம் ஒவ்வொன்றையும் நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். இறைவன் வச்சிருக்கிறார்.
வணங்க வேண்டும், வணங்க வேண்டும், தவறில்லை. பைரவர், விக்னேஸ்வரர், எத்தனை பேர் ஐயா, வராகன், வராகி. ஒவ்வொரு மிருகத்திற்கும் இங்கே ஒரு சின்னத்தை கொடுத்து, உன்னோடு பிறந்த உயிர்களிலும் அது ஒரு உயிர். சொல்லப்போன அவையெல்லாம் பிறந்து படைத்த பின் நீ கடைசியாக பிறந்தவன். அதையும் மதிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த உருவங்களை நாம் வணங்குகிறோம். அப்போ அன்று சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் விரதம் இருந்து இந்த உடலையும் உள்ளத்தையும் உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியோடு இறைவனை சுற்றுங்கள். சுத்த 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 உங்கள் உள்ளம் சுத்தமாகிவிடும். தீமைகள் ஓடிவிடும், நன்மைகள் நாடிவிடும். நீங்கள் தேடி போக வேண்டாம் ஐயா. இன்னைக்கு பணம் ஒன்று கொடுத்தா அத்தனையும் உங்கள் வீட்டுக்கு வரும். உங்களுக்கு என்ன வேணும்? என்னையா வேணும்? பணம் இருந்தால் போதும். இன்னைக்கு பாருங்க, வீட்டை காட்டுறான் ஐயா. பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டை காட்டுறான், அரசியல்வாதி வீட்டை காட்டுறான். பாருங்கள், அவர் இல்லத்தை பாருங்கள், அவர் மாளிகையை பாருங்கள், அவர்கள் வைத்திருக்கும் காரை பாருங்கள், அவர்கள் வைத்திருக்கும் தோட்டத்தை பாருங்கள். ஓய்வெடுக்க தோட்டம், எத்தனை தோட்டம்! யார நடிகர்கள், அடுத்தால அரசியல்வாதிகள். ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஏழைகள் பழைய வீட்டை ரிப்பேர் பார்க்கவும் முடியலை. இன்றைக்கு வீடு கட்ட முடியுமா? பாவிகள், இந்த அரசியல்வாதிகள் வரியை போட்டு 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 அத்தனையும் வைத்துட்டாயா. நீங்கள் வரி போடுற அரசியல்வாதிக்கு தாங்க ஓட்டு போடுறீங்க. மக்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தை காக்க துடிக்கும் பொதுநலவாதிகளுக்கு உங்கள் ஓட்டு இல்லை. என்ன, உண்மையான பக்தி வரணும். தன் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாட்டுக்கு செய்ய வேண்டும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை வீட்டுக்கு செய்ய வேண்டும். கடமை பெரிது. அனைத்து மக்களும் என் அன்பார்ந்த வேண்டுகோளாக இருப்பது, மனம் வெறுத்து வேதனைப்பட்டு நொங்கி நொறுங்கி இப்போ சாவோமா, பிறகு சாவோமா, வாழ்வோமா, சாவோமா. நீ சாவ நினைச்சாலும் சால முடியாது, வாழ நினைச்சாலும் வாழ முடியாது. அந்த பூமியில் சாக நினைத்தாலும் சாக முடியாது, வாழ நினைத்தாலும் வாழ முடியாது. ஆனால் இறப்பு உண்டு, அது இடையிலும் உண்டு, முக்தியும் உண்டு. இதை தடுக்க அவனால் ஏன் முடியும்? அவனால் ஏன் முடியும்? போட்டா ஏமாத்தி. இதுதான் ஐயா நம்ம கணக்கு. இறப்பு இறப்புன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மண்ணுக்கு உரமாயிட்டு இருக்க வேண்டியதுதான். எது சொந்தம்? அப்போ நீ உடலில் உயிர் இருக்கும்போது நீ செத்து பிணமான பின் கடவுளை வணங்குவோயா? வணங்குவியா? கடவுளை வணங்குவாயா? செத்து போன பின் நாம் கட்டுக்கட்டாக வீட்டிலே பணம் வைத்திருந்தோமே, இன்று பிணமாகி விட்டோமே, அதை தொடக்கூட முடியவில்லையே. இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த தர்மத்தை கொடுக்காம வந்து விட்டோமே. கொடுத்திருந்தாலாவது நல்லா இருக்குமே, கொடுக்காமல் வந்து விட்டோமே. இப்போ பிணமான பின் பணத்தை கொடுக்க முடியே என்று உன்னால் நினைக்க முடியுமா? அல்லது பொய் பேசிவிட்டோமே, பிணமான பின் உண்மையை பேச போறாயா? வாழ்க்கை என்பது சில காலம் மட்டும்தான், வாழ்ந்துதான் பாரேன். சொர்க்க லோகம்தான். இறைவன் இந்த உலகத்தை சொர்க்கமாக படைத்தும் மனிதனே மக்களை அழித்து கொண்டிருக்கிறான். அதிபர்கள், அரசர்கள், அரசியல்வாதிகள் என்ற பெயரில் அங்கெங்கே பதவியில் இருந்து கொண்டு மக்கள் வாழ்க்கையை சீர்குலைத்து செயலிழக்க செய்து கொண்டிருக்கிறார். இவனெல்லாம் பொதுநலவாதிகளாயா? பொதுமக்களை காக்க வந்தவனா? பாருங்க, இன்னும் அமெரிக்கா என்ன சொல்லையா? மனம் எவ்வளோடைய மக்கள் வாழ்க்கை சீர்குலைந்து செயல்குலைந்திருக்கு வர்ற இவங்க சண்டை போட. இதில் வேற அவைய கிறிஸ்தவ நாடாம். என்ன நாடு? அமெரிக்கா கிறிஸ்தவ நாடாம். உண்மையான கிறிஸ்தவனே அவன் இல்லையா. சமாதான பிரபுயா. கடவுளுடைய இயேசுநாதருடைய போதனை என்ன? சமாதான பிரபு. இயேசுநாதருடைய போதனை மதம் மாற சொல்லவில்லை யாரையும். மனம் மாறு, நல்ல மனிதனா வாழு, மக்களுக்கு நல்லதை செய் என்று சொன்னவர் தான் இயேசுநாதர். ஞானி. அவர் ஒரு ஞானி. கடவுள் இல்லை, மனுஷன் யாரும் கடவுள் கிடையாது, ஞானி. அவர் சொல்லிட்டு போனதை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கானா மக்கள் உயிர்களை காக்க வேண்டும்,
செத்து போனவனை உயிர் பிழைக்கச் செய்தவர் இயேசுநாதர் என்று வரலாறு சொல்லுது. பிணமாகி மாண்டு போனவனை உயிர் தெள வச்சாருன்னு. இவன் இன்னைக்கு மனிதனாக இருந்து கொண்டு மனித உயிர்களை மயிரென நினைத்து கொன்று குவிப்பது தர்மமா? கடவுள் கொல்லச் சொல்கிறாரா? நீனும் ஒரு நாள் சாவ போகிறவன் தானே. ட்ரம் என்ன நிரந்தரமாக உயிர் வாழ போகிற? பல லட்சம் கோடி மக்களை கொண்டுட்டு தான் நீ சாவேன்னு நினச்சா நீ அரசு பதவியில் இருக்கக்கூடாது. நிச்சயமாக இல்லாத ஓட்டு போட்ட மக்கள் போட்ட ஓட்டை வாபஸ் வாங்க வேண்டும். தவறான ஒரு நபருக்கு ஓட்டு போட்டு விட்டு வாங்க வேண்டும். அதுபோல் என் அன்பு மனம் வேதனை வெறுப்பில் உள்ளவர்கள் அண்ணாமலைக்கு வாங்க. நீங்கள் சுத்த 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 நிச்சயமாக உங்கள் உள்ளம் பரிசுத்தமா பகவான் உங்கள் வசம். உங்கள் தோழர் அருட்ஜோதி மனிதன் ஆதி நாராயணன். நான் நீங்கள் தான் சொல்லணும் யார். ஏதோ பேசுகிற மக்களுக்காக வேண்டி பேசுவோன்னு நினைக்கவில்லை, ஆனால் பேசிக்கொண்டு இருக்கிறேன். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாக இருக்க வேண்டும். இந்த சித்ரா பௌர்ணமி முதல் உண்மையான இறைவனுக்கு தொண்டனாக இருங்கள். எந்த சாதிக்கும் மதத்துக்கும் தொண்டனாக இருக்காதீர்கள். அங்கே தலைவன் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான்.